வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான கஜானா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான அட்வென்ச்சர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. இந்த கதை தமிழ்ல இன்னும் வெளியாகல, இந்தியில இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியில வேணா பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மாயாஜால சீக்வன்ஸ்லாம் நிறைய வரும். ஸ்டார்டிங்கே ஒரு விஷயத்த சொல்லி தான் கதைக்குள்ள போறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பூமியில பல பகுதியில காட்சிலா இருந்தது, அதே மாதிரி டைனோசர் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் கதை இருக்கும் பாத்தீங்களா. அதெல்லாம் பொய்யே நினைக்கிறவங்களுக்கு பொய்யே, நெஜம் நினைக்கிறவங்களுக்கு நெஜம். அந்த மாதிரி தமிழ்நாட்டிலயும் சில விஷயங்கள் இருக்கு. உங்க கற்பனைக்கும் எட்டாத நிறைய விஷயங்கள் அந்த பகுதியில இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குன்ற மாதிரி தான் நமக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இப்போ ஒரு காட்டு பகுதியை காட்டுறாங்க. ஏறக்குறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. இந்த காட்டு பகுதியில தான் அது நடக்குது போல. இப்ப காளி மங்களான்ற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. இந்த ஊர் மக்களுக்கு பயந்த மாதிரி தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல சிலர்கிட்ட இந்த காளி கடன் வாங்கியிருப்பார் போல. அந்த கடனை திரும்பி தர முடியல. அதனால ஊர் மக்கள் கோவத்துல பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுமே காட்டுல உள்ள இருக்கிற பகுதிக்கு வந்துடுறாங்க. அவனுங்க இவ்வளவு தூரம் துரத்திட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனா இதுக்கு மேல போகணுமான்ற மாதிரி அந்த குரூப்பை சேர்ந்தவங்களுக்கு பயம் வருது. அந்த குரூப்பை சேர்ந்த ஒருத்தர் இதை தாண்டியும் வரதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா மத்தவங்க இருக்காங்கல்ல, இதை தாண்டி போக வேணாம், இதுக்கு மேல ஆபத்து வந்துடும், உள்ள போன 2 பேர் உயிரோட திரும்பி வர முடியாது, நம்ம பேசாம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கடன் கொடுத்த எல்லாருமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. அவங்க ஆயுதம் வச்சாங்க பாத்தீங்களா, அங்க இருக்க மரத்துல இருந்து ரத்தம் வர மாதிரி நமக்கு மட்டும் காட்டுறாங்க. சோ இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்றது நமக்கு மட்டும் தெரியுது. காளியும் மங்களாவும் ஓடி வந்தாங்கல்ல, செம்மையா டயர்டா இருப்பாங்க. அப்படியே சாஞ்ச மாதிரி இவங்க படுத்துட்டு இருக்காங்க. இப்ப மங்களா கூப்பிடுற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. இவரும் பக்கத்துல இருக்க மங்களாவை பாக்குறாரு. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவ கூப்பிடல போலியேன்னு யோசிக்கிறாரு. இப்ப மங்களா திரும்ப கூப்பிடுற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. மங்களா கூப்பிடாம அவங்க கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது மரத்துல சாஞ்ச மாதிரி இருந்தாங்கல்ல, அவங்க திடீர்னு காணாம போயிடுறாங்க. இவருமே மங்களா எங்க போனன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்தை சேர்ந்தவரா தான் இருப்பாரு. இந்த பகுதியை பத்தி நிறைய பேர் சொல்லி இவர் கேட்டிருக்காரு. ஏன் இவரோட தாத்தா சொல்லி இவர் நிறைய கேட்டிருக்காரு. மங்களா எங்க போன, எப்படியாவது வந்துரு அப்படின்ற மாதிரி இவர் கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்காரு. இப்ப திரும்பி பார்த்தா மங்களா அந்த இடத்துல தான் இருக்காங்க. திடீர்னு காணாம போனவ எப்படி திரும்பி இந்த இடத்துக்கு வந்தான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவ்வளவு நேரம் நடந்தது நம்மளோட இல்யூஷன் போலன்ற மாதிரிலாம் இவருக்கு டவுட் வருது. இவரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கடன் பிரச்சனையில இருக்காரு. இவரோட தாத்தா இங்க இருக்க ஒரு புதையலை பத்தி சொல்லியிருப்பாரு. பேசாம அந்த புதையலை தேடி கண்டுபிடிச்சிட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. தாத்தா அந்த மேப் எல்லாம் பார்த்திருப்பாரு போல. மேப்ல புதையல் எங்க இருக்குன்றதையும் கவனிச்சிருப்பாரு. அதை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. இதை பத்தி எல்லாம் மங்களா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இவர் திரும்புறாரு. அந்த இடத்துல பார்த்தா மங்களா பக்கத்துல காணாம போயிடுறாங்க. திரும்பி அந்த மரத்துக்கு பக்கத்துல தான் அவங்க படுத்துட்டு இருக்காங்க. இவ எப்படி திரும்பி இந்த இடத்துக்கு போனா, இந்த இடத்துல நிறைய ஆபத்து இருக்கும் போல, அதுக்கு முன்னாடி எப்படியாவது அந்த புதையலை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. ஏன்னா புதையல் இல்லாம இவர் உயிரோட இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. வெளியே போனாலும் மக்கள் இவரை சாவடிச்சிருவாங்க. அதனால இருந்து புதையலை எடுத்துட்டு போலான்னு யோசிக்கிறாரு. ஆனா ஒய்ஃபுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த பகுதியில ஆபத்து இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. வேணான்னு சொல்றாங்க. சொல்றதை கேளு, நம்ம புதையலை மட்டும் கண்டுபிடிச்சு எடுத்துடலான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப 2 பேருமே தேடி வந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த மரத்தை பாத்துறாரு போல. என் தாத்தா சொன்ன மரம் இதுதான், இதுக்கு பக்கத்துல தான் புதையல் இருக்கும்னு சொன்னாரு, இங்க தோண்டுனா கரெக்டா இருக்கும்னு சொல்றாரு. இப்ப தோன்றதுக்காக பொருள்லாம் எடுத்து தோண்ட ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃபுக்கு பயமாவே தான் இருக்கு. நம்ம போயிடலாம்னு சொல்றாங்க. ஆனா இவரு கேட்காம அந்த இடத்துல குழியெல்லாம் தோண்டிட்டு இருக்காரு. அவர் தோண்ட ஆரம்பிச்சோட இந்த இடத்துல வித்தியாசமா நடக்க ஆரம்பிக்குது. அதாவது இயற்கை சீற்றம் இருக்குல்ல, ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால ஒய்ஃபுக்கு பயம் ஜாஸ்தி ஆகுது. நம்ம போயிடலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. காளிக்கும் லைட்டா பயம்லாம் வருது. அதை மீறியே இவர் குழியெல்லாம் தோண்டிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஒரு மிருகம் வருது போல. அந்த மிருகத்தோட சைஸை பார்த்து இவங்க 2 பேருமே செம்மையா பயப்படுறாங்க. 2 பேருமே 2 பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு என்ன ஆகுமோன்ற மாதிரி ஒய்ஃப் பயப்படுறாங்க. வந்த மிருகம் ஒய்ஃபை துரத்தாது, ஹஸ்பண்டை தான் துரத்தும். ஹஸ்பண்ட் தானே எடுக்கிறதுக்கு நினைச்சாரு, அதனால தான் ஹஸ்பண்டை துரத்தது போல. இவருமே பயந்து ஓடலாம் பாக்குறாரு. அந்த மிருகத்தை முழுசா நமக்கு காட்ட மாட்டாங்க. அந்த மிருகம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப கொடூரமா ஹஸ்பண்டை சாவடிச்சிருது. இதெல்லாம் பார்த்து ஒய்ஃபை இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவர் இறந்து போன கதை எல்லாமே ஒரு புக்ல தான் இருக்கு போல. ஏமான்ற ஒருத்தங்க தான் இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க.
எல்லா இடத்துல இருக்க மிஸ்ட்ரியை பத்தியும் தெரிஞ்சுக்கிறது தான் ஏமாவோட வேலையா இருக்கும். ஏமாவை பொறுத்த வரைக்கும் இந்தியரா இருப்பாங்க, ஆனா இப்ப வெளிநாட்டுல இருக்காங்க. இப்ப புக்கு மூலியமா படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்கல்ல, இந்தியால அந்த பர்டிகுலர் ஊருக்கு போய் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அந்த பகுதிக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திருவாரூருக்கு டிராவல் பண்ணி வந்துடுறாங்க. எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த புக்கை எழுதின ஒரு பேரு கேசவன் அப்படின்றது. அந்த கேசவன் அந்த புக் எழுதினதுக்கு அப்புறம் 30 வருஷமா புக் எழுதாம இருந்திருப்பாரு. அவரை பார்த்து பேசினா அந்த காட்டு பகுதியை பத்தி இன்னும் டீட்டெயில் கிடைக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கேசவனை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. கேசவன் கிட்ட பேட்டி எடுக்கணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அவருமே இவங்களுக்கு டைம் கொடுத்திருப்பாரு. வாங்க வாங்கன்ற மாதிரி உட்கார வச்சு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்களுமே முதல்ல இவரை பத்தி பெருமையா பேசுறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நிறைய புக் எழுதியிருப்பாரு. அந்த புக்கை பத்தி எல்லாம் ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா எதுக்காக சார் இந்த புக்கை எழுதிட்டு நிறுத்திட்டீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவரோட முகம் மாறிடுது. இவங்க குறிப்பா அந்த புக்கை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க, அந்த காட்டு பகுதியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருது. இவருமே கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. எனக்கு வேலை இருக்கு, நீங்க கிளம்புறீங்களான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்ல சார், அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். அந்த காட்டு பகுதிக்கு போயிட்டு யாருமே திரும்ப வர முடியாதுன்ற மாதிரி நீங்க எழுதியிருக்கீங்க. ஆனா ஒரு ப்ரொஃபசர் திரும்ப வந்திருக்காரு. அதே மாதிரி காளியோட ஒய்ஃபும் அங்க இருந்து தப்பிச்சிருக்காங்க. இதை பத்திலாம் நாங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ஏமா கேட்கறாங்க. அதெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லைன்னு இவர் தட்டி கழிக்க பாக்குறாரு. ஆனா ஏமாவும் அந்த அசிஸ்டன்ட்டும் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. இவராலையும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல மறுக்க முடியல. இவங்க சொல்லாம இங்க இருந்து போக மாட்டாங்க போலன்ற மாதிரி கேசவன் யோசிக்கிறாரு. இப்ப கேசவனும் உள்ள இருக்க ரூமுக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவருக்கு பர்சனலா ஒரு ரூம் இருக்கும் போல, அந்த ரூமுக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. இவர் நிறைய எழுதுவாரு பாத்தீங்களா, அதெல்லாம் பேப்பராவே இன்னும் இவர் வச்சிருக்காரு. அந்த பேப்பர் பண்டலை எடுத்து இவங்க கிட்ட வைக்கிறாரு. அந்த காட்டு பகுதியை பத்தி இன்னும் நிறைய எழுதியிருக்கேன், இதை படிச்சீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்றாரு. சரி, இங்க உட்காந்தே படிக்கலான்ற மாதிரி ஏமாவும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு ப்ரொஃபஸரை காட்டுறாங்க. அந்த காட்டு பகுதிக்கு போனா யாருமே திரும்ப வரமாட்டாங்க, புத்தி பேதளிச்சு வேணா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவர் மட்டும் தெளிவாவே வந்திருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த காட்டு பகுதியில இருக்க மர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் போயிருப்பாரு. எப்படியோ உயிர் தப்பிச்சு வந்துடுறாரு. இப்ப இவரை பார்த்து பேசுறதுக்காக வர்மான்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த வர்மாவை பொறுத்த வரைக்கும் காட்டு பகுதியில இருக்க புதையலை எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த காட்டு பகுதியில இருக்க புதையலை எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணும்னா 3 விதமான மேப் இருக்கு. அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பார்க்கும் போது தான் இடத்தை எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியும். வர்மா கிட்ட ஒரு மேப் இருக்கு. வர்மா இந்த ப்ரொஃபஸரை பார்க்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ப்ரொஃபஸர் கிட்ட இன்னொரு மேப் இருக்கு. அந்த மேப்பை எனக்கு தந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. இதுல எனக்கு என்ன யூஸ் இருக்குன்ற மாதிரி ப்ரொஃபஸர் கேட்கிறாரு. ப்ரொஃபஸர், உங்களுக்கு வயசாயிருச்சு, அந்த இடத்துக்கு உங்களால போக முடியாது. ஆனா நான் ஆளுங்களெல்லாம் செட் பண்ணி அந்த இடத்துக்கு போக போறேன். அங்க இருக்க மிஸ்ட்ரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறேன். நீங்க எனக்கு மேப்பை மட்டும் தந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க போய் நான் கேதர் பண்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு தருவேன். நீங்க பண்ணணும்னு நினைக்கிறத தாராளமா பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நீ போயிட்டு வந்தா தானே அதை பண்ண முடியும்ன்ற மாதிரி ப்ரொஃபஸர் கேட்கிறாரு. அதுவும் சரிதான், போயிட்டு நான் உயிரோட வந்துட்டேன்னா உங்களுக்கு லக்கு, நீங்க நினைச்சது நடக்கும். அப்படி இல்லைன்னா என் உயிர் தானே போக போகுது, நீங்க யோசிச்சு முடிவெடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ப்ரொஃபஸருக்கும் இது சரியா படுது. சரி வான்ற மாதிரி உள்ள இருக்க ரூமுக்கு கூட்டு போறாரு. அங்கதான் ப்ரொஃபஸர் மேப்போட 2வது பாகத்தை வச்சிருக்காரு. 3வது பாகத்துக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்கிறாரு. எப்படியாவது நான் அதையும் கண்டுபிடிச்சிடுறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்ற மாதிரி வர்மா சொல்றாரு. எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணு அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஸர் சொல்றாரு. வர்மாவும் ஏத்துக்கிட்டு கிளம்புறாரு. இப்ப வர்மாவோட ஃப்ரெண்ட்ஸா ஒரு 4 பேரை காட்டுறாங்க. நான் உங்களுக்கு நிறையவே காசு தரேன், எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி தான் இவங்க 4 பேரை வர வச்சிருக்காரு. 2 பொண்ணுங்க 2 பசங்களை வர வச்சிருக்காரு. இதை தாண்டி இவங்களை காட்டு பகுதிக்கு கூட்டு போறதுக்காக ஒருத்தரை கூப்பிட்டுருக்காரு. அவருமே இந்த 4 பேரை மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு. வர்மா அப்புறம் தான் வருவான், முதல்ல நம்ம போலான்ற மாதிரி இவங்க 4 பேர் சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி இவங்களை கூட்டு வராரு. இந்த காட்டு பகுதி ரொம்ப ஆபத்தானது, நீங்க கொஞ்சம் கவனமாவே வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரொம்ப பில்டப் கொடுக்காதீங்க, இதுக்கு முன்னாடியே நாங்க ட்ரெக்கிங்காக காட்டு பகுதிக்கெல்லாம் போயிருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. மத்த காட்டு பகுதி மாதிரி இந்த காட்டு பகுதி இல்ல, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுக்கு கைடா வந்திருக்காரு பாத்தீங்களா, இவர் இந்த கிராமத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. நாங்க புதையல் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி இவங்க 4 பேர் சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி பொய் சொல்லி தான் இவர் கூட வந்துட்டு இருக்காங்க. இவரும் ஒவ்வொரு இடமா இவங்களுக்கு சுத்தி எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஏமாவோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அந்த பேப்பர்ல வேற சில போர்ஷனை எடுத்து படிக்கிறாரு. இப்ப 2 காமெடி கேரக்டர்ஸா காட்டுறாங்க. மொட்டை ராஜேந்திரனும் அதே மாதிரி யோகி பாபுவும் தான் இந்த கேரக்டரை பண்ணிருப்பாங்க. மொட்டை ராஜேந்திரன் என்னோட பையனை தேடி தான் இந்த காட்டு பகுதிக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. யோகி பாபுவை பொறுத்த வரைக்கும் இந்த காட்டு பகுதியை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பாரு. இங்க வீடியோ எடுத்து போட்டா நிறைய வியூஸ் எல்லாம் கிடைக்கும்ல, அதுக்காக தான் வந்திருக்குன்னு சொல்றாரு. சரிப்பா நம்ம சேர்ந்து போலான்ற மாதிரி மொட்டை ராஜேந்திரன் சொல்றாரு. யோகி பாபுவும் ஏத்துக்கிறாரு.
சும்மா காமெடிக்காக தான் இவங்க கேரக்டர் வருவாங்க. அந்த கைடுமே இவங்க 4 பேரை கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப கூட்டு போயிட்டு இருக்கும் போது இந்த 4 பேர்ல கிஷோர்னு ஒருத்தர் இருக்காருல, அந்த சைடு வேணாம் இந்த சைடு போலான்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி கைடுமே இந்த பக்கம் இருக்கிற இடத்துக்கு இவங்களை கூட்டு போறாரு. கைடுக்கு ஒரு குழப்பம் வருது. இவனுங்க என்ன காட்டுப்பகுதியை தெரிஞ்ச மாதிரி அந்த பக்கம் போய் இந்த பக்கம் போன்னு சொல்றாங்கன்னு யோசிக்கிறாரு. இப்பதான் காட்டுப்பகுதியில இருக்க ஒரு அமானுஷ்யமான விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு மரத்தை கிராஸ் பண்ணி போறாங்க. அந்த மரத்துக்கு கண்ணெல்லாம் இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா திரும்ப இந்த கைடு ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. ஆனா கிஷோர் இருக்கார்ல, இந்த சைடு வேணாம் இந்த சைடு போலான்ற மாதிரி சொல்றாரு. கையில எதையோ பார்த்துதான் இப்படி சொல்றாரு. அதாவது 2 மேப் இருக்குல்ல, அந்த மேப்பை பார்த்துதான் சொல்றாரு. இவன் என்ன கையில மேப் எல்லாம் வச்சிருக்கான், ஒருவேளை இவங்க புதையில தேடி தான் வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி அந்த கைடுக்கு லைட்டா டவுட் வருது. மொட்டை ராஜேந்திரன் யோகி பாபு வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த காட்டு பகுதிக்கு வந்திருக்க இவங்களெல்லாம் கவனிக்கிறாங்க. என்ன யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க, இவங்கெல்லாம் இருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த 4 பேர்ல கிஷோர்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் எல்லாரோட மைண்டையும் மாத்த ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஜிபிஎஸ் வர்மா தந்துதான் அனுப்பியிருப்பாரு. இதை நான் ஆஃப் பண்ண போறேன், ஏன்னா புதையல் கிடைச்சதுன்னா நம்மளுக்குள்ள பிரிச்சுக்கலான்ற மாதிரி சொல்றாரு. இந்த கேங்ல ரம்யான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. வர்மாக்கு துரோகம் பண்றது தப்புன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கிஷோர் இருக்கார்ல, புதையல் கிடைச்சா வர்மா எவ்வளவு காசு தந்துருவான்னு நினைக்கிறேன், ரொம்ப கம்மி காசு தான் தருவான், நம்ம கஷ்டப்பட்டு காட்டு பகுதிக்கு வந்திருக்கிறதுக்கு நிறைய காசு கிடைச்சாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்றாரு. இப்ப மத்த 2 பேரோட மனசு மாறிடுது. கிஷோர் சொல்றதுதான் சரி, நம்ம இதே மாதிரி பண்ணலான்ற மாதிரி ரம்யாவோட மனசையும் மாத்துறாங்க. ஆக மொத்தத்துல அந்த புதையல் கிடைச்சா நம்மளே தூக்கிடலான்ற மாதிரி பிளான போடுறாங்க. இது எல்லாத்தையும் அவங்க 2 பேர் தள்ளி இருந்து கவனிக்கிறாங்க. நம்ம வந்த வேலையை பார்ப்போன்ற மாதிரி பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்பதான் வர்மா காட்டு பகுதிக்கு வராரு. ஜிபிஎஸ் ஆஃப்ல இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ஏன் ஆஃப் பண்ணாங்கன்னு யோசிக்கிறாரு. அப்போ ஒரு குரங்கு பயம் புத்துது. இவரும் துரத்தி விடுறாரு. அந்த குரங்கு நிறைய குரங்கை கூட்டு வந்துருது. இவருமே பயந்து அங்க இருந்து ஓடுறாரு. வழியில பார்த்தா ஒரு புலி இருக்கும். தெரியாதனமா அந்த புலியில விழுந்துடுறாரு. அச்சச்சோ எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப நைட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கேம்ப் எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல உட்காந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப கைடு இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் தள்ளி வந்து சிகரெட் எல்லாம் புடிச்சிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு இவங்களை வர சொன்னவனுக்கே இவங்க ஆப் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. நம்மளாம் ஏமாத்துறோம், நம்மளை எப்படினாலும் இவங்க ஏமாத்த வாய்ப்பு இருக்கு. இவங்க கிட்ட அந்த மேப் வச்சுதான் போறதுக்கு இவங்க முடிவு பண்ணிருக்காங்க. இவங்களுக்கே தெரியாம தூக்கணும்னு யோசிக்கிறாரு. எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த சமயம் இவர் மேப்பை பார்த்து மட்டும் வச்சுக்கிறாரு. தூக்குனா கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுக்காக தான் பார்த்து மட்டும் வச்சுக்கிறாரு. இவர் மேப்பை திருட்டுத்தனமா பார்த்ததை பத்தி எல்லாம் இவங்களுக்கு தெரியாது. காலையில சமயம் இவருமே இவங்களை கூட்டு போற மாதிரி கூட்டு போறாரு. இவங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறத லாங்ல இருந்து ஒரு பெரியவர் பாக்குறாரு. அவர் ஆர்மி ட்ரெஸ் போட்ட மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காரு. என்ன இவ்வளவு ஆளுங்க வந்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாரு. இவங்களுக்கு எல்லாம் மேப்பை பார்த்து கூட எப்படி போகணுன்றது தெளிவா தெரிய மாட்டேங்குது. மேப்ல மலையை பாக்குறாங்கன்னா அந்த இடத்துக்கு கூட்டு போன்னு சொல்றாங்க. இவருமே அந்த இடத்துக்கு கூட்டு போற மாதிரிலாம் நடக்க வைக்கிறாரு. போயிட்டு இருக்க வழியில திடீர்னு புலி எதிர வந்துடுது. அதை பாக்குற எல்லாருக்குமே தூக்கி வாரி போடுது. அந்த புலி இருக்குல்ல, செம்ம வேகமா இவங்களை அட்டாக் பண்றதுக்காக துரத்துது. தப்பிக்கணும்ன்ற மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. புலி இருக்கு பாத்தீங்களா, பசங்களை தான் வெறித்தனமா துரத்திட்டு இருக்கு. அதனால பொண்ணுங்க 2 பேருமே ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பாடா தப்புச்சோன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பசங்க இருக்காங்கல்ல, ஒரு பொந்து மாதிரியான இடத்துக்குள்ள பூந்துடுறாங்க. புலி மேல இருந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. அட்டாக்கே பண்ண முடியல. அதனால புலி இங்க இருந்து கிளம்பிடுது. புலி பயிற்சியின் வெளியே வந்தா யானை துரத்த ஆரம்பிக்குது. இப்ப யானை கிட்ட இருந்து தப்பிச்சு இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நமக்கு ரம்யாவை காட்டுறாங்க. ஒரு இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்பன்னு பார்த்து புலி இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துருது. வேணான்ற மாதிரி பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆனா புலி உங்களோட கதையை முடிச்சிருது போல ரத்த கரையோட இங்க இருந்து கிளம்புது. இந்த கைடை பொறுத்த வரைக்கும் காட்டு பகுதியை பத்தி நல்லாவே தெரியும்ல. இவருமே மேப்ல பார்த்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த இடத்த தான் மேப்ல பார்த்தோம் போல, இந்த இடத்துல தோண்டி பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் தோண்டிட்டு இருக்கும் போது ஏதோ ஒண்ணு இவரோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட கண்ணுக்கு ஒண்ணு தெரிஞ்சது பாத்தீங்களா, அதுதான் இவரோட கண்ணுக்கு தெரியுது. இப்பதான் என்ன தெரியுதுன்னு கிளியரா நமக்கு காட்டுறாங்க. ஒரு யானை வருது. யானைக்கு மேல ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. நார்மல் யானை மாதிரி தெரியல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்ப மேல உட்காந்துட்டு இருக்கவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஆயுதத்தை வச்சு இவரோட கதையை முடிக்கிறாரு. இது எல்லாத்தையும் மேல இருந்து 2 கழுகு பாக்குது. அங்க இருந்து பறந்து போகுது. இதெல்லாம் இவர் எழுதியிருக்காருல, அந்த கழுகு பார்த்ததை பத்தி எல்லாம் எதுக்காக எழுதியிருக்கீங்கன்ற மாதிரி ஏமா கேக்குறாங்க. மேற்கொண்டு படிமா, உனக்கே புரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே மேற்கொண்டு எழுதி இருக்கிறத படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்த கழுகு வேற ஒரு பகுதிக்கு வருது. பார்த்தா அந்த கழுகு மனுஷனா மாறிடுது. மொத்தம் 3 பேர் இந்த டீம்ல இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு லேடி தான் இந்த டீமுக்கு ஹெட் மாதிரி இருப்பாங்க. இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இங்க இருக்க நாகமணியா அடையணும்ன்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா இங்க 2 டீம் இருக்கு. ஒன்னு கழுகு டீம், இன்னொன்னு பாம்பு டீம். பாம்பு டீம்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு நமக்கு காட்டல. ஆனா பாம்பு டீம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க கிட்ட தான் நாகமணி இருக்கு. அதை எப்படியாவது எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட பேசுறாங்க. இப்ப வர்மா இருக்காரு பாத்தீங்களா, இவங்க 3 பேரையும் லாக் பண்ணிடுறாரு. எனக்கே துரோகம் பண்ண பாத்திருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இவங்க 3 பேருமே இந்த இடத்துல மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க.
வர்மாக்கு அந்த மேப்பை பார்த்து நல்லாவே போக தெரியும். என் கூட வந்தீங்கன்னா பொழைப்பீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வரோன்ற மாதிரி இவங்க 3 பேருமே ஏத்துக்கிறாங்க. இப்ப வர்மா இருக்காருல்ல, மேப்பை பார்த்து எந்தெந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. வர்மா கிட்ட 2 மேப் தான் இருக்கு. அது மூலியமா சிங்க் பண்ணி தான் இவர் போறாரு. 3வது மேப் கிடைச்சாதான் தெளிவா போக முடியும். ஒரு வித்தியாசமான மரத்துக்கு பக்கத்துல தான் அந்த புதையல் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பாரு. அந்த மரத்தை தேடி கண்டுபிடிக்க சொல்றாரு. ஆளுங்க தேடிட்டு இருக்காங்க. இவருமே ப்ரொஃபசருக்கு கால் பண்ணி பேசுறாரு. ப்ரொஃபசர் எங்க போயிருக்கீங்கன்னு கேக்குறாரு. இவரும் இந்த பகுதிக்கு வந்திருக்கன்னு சொல்றாரு. பரவாயில்ல, அதுக்குள்ள அவ்வளவு தூரம் போயிட்டியான்னு ப்ரொஃபசர் பேசுறாரு. இவங்க வாக்கி டாக்கில தான் பேசுவாங்க. இருந்தாலும் கனெக்ஷன் கட் ஆயிருது. அங்க வர ஆபத்தை பத்தி ப்ரொஃபசர் சொல்லலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள கால் கட் ஆயிரும். இவங்களுமே நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒளிஞ்சிருக்க குள்ள மனுஷர்கள் இருக்காங்கல்ல, இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஒரு 5-6 பேர் தான் வந்திருப்பாங்க. குள்ளமா தானே இருக்காங்க, ஈஸியா அடிச்சு போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சண்டைக்காக வராங்க. ஆனா அவங்க கிட்ட வித்தியாசமான ஆயுதம் இருக்கு. அதை வச்சு இவங்களை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த பொண்ணுக்கு சுத்தமா சண்டை போட தெரியாது. அந்த பொண்ணு பேரு பிரியா அப்படின்றது. அந்த பொண்ணோட கதையை கொடூரமா இவங்க முடிக்கிறாங்க. வர்மா தான் இவங்க எல்லாரையும் ஓரளவுக்கு சமாளிக்கிறாரு. எல்லாரையும் அடிச்சு தப்பிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவனுங்க என்ன பண்றாங்கன்னா வர்மாவை லாக் பண்ணிடுறாங்க. கதையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பன்னு பார்த்து மேல இருந்து ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்டோன்னே இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. நம்ம போயிடலான்ற மாதிரி எட்டு சொல்றாரு. எல்லாருமே இங்க இருந்து ஓடிடுறாங்க. எதுக்கு விட்டுட்டு போனாங்கன்னு இவங்களுக்கு புரியல. இவங்கள பிரியா இறந்துட்டாங்கல்ல, ஃபீலிங்கா இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு கழுகு டீமை காமிச்சாங்க பாத்தீங்களா, இவங்களால அந்த நாகமணியை தொட்டி எடுக்கவே முடியாது. இங்க வர மனுஷங்களை யூஸ் பண்ணி தான் எடுக்கணும். மனுஷங்க கிட்ட எப்படியாவது பேசி நம்ம அந்த நாகமணியை எடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக சில ரிச்சுவல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த காட்டு பகுதியில ஆர்மி ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இவங்க 3 பேர் வந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. இப்ப கன்னை வச்சு இவங்க 3 பேரையும் லாக் பண்ணிட்டாரு. இந்த காட்டு பகுதியில ஆபத்து இருக்குன்னு சொன்னா கேட்கவே மாட்டீங்களா, எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து பாக்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்களான்னு கேக்குறாரு. இப்ப அவரோட இடத்துக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்க கிட்ட பேசுறாரு. இங்க என்னதான் நடக்குதுன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இந்த காட்டு பகுதியில நடக்கிறத பத்தி பிளாஷ்பேக்கா சொல்றாரு. ஒரு முனிவரை காட்டுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் 2 அழகான பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த 2 பொண்ணுங்களும் மனுஷனை கல்யாணம் பண்றதுக்கு கடவுளையே நம்ம மனசார நேசிச்சு கல்யாணம் பண்ற மாதிரி வாழலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, கல்யாணம் பண்ற மாதிரி வாழ்றா, பிரெக்னன்டாவும் இருக்கா, 1000 பாம்பை பெத்து எடுக்கிறா. இதெல்லாம் கதைக்காக தான் அப்படி வச்சிருக்காங்க. 1000 பாம்பை பெத்து எடுக்கிறா. இதை பாக்குற அக்காக்கு கோவம் வருது. நம்ம கழுக பெத்து எடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க கழுகெல்லாம் பெத்து எடுக்கிறாங்க. சோ அக்காக்கும் தங்கச்சிக்கும் பிரச்சனை வருது. மாத்தி இவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. 1000 பாம்பை பெத்து எடுத்தாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு பாம்பு தான் சிவனோட கழுத்துல இருக்க பாம்பா இருக்கும். அந்த நாகம் கழுத்துலயே இருக்குல்ல, அதனால அந்த நாகங்களுக்கு எல்லாம் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால நாகமணியை கிஃப்டா இவர் தந்துடுறாரு. இது நமக்கு கிடைச்ச பொக்கிஷம், இதை பாதுகாக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஆனா கழுகு கூட்டத்தை சேர்ந்த ஆளுங்க இருக்காங்கல்ல, அதை எப்படியாவது நம்ம கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிறது சிவன் பார்வைக்கு வந்துருது. சிவனை பொறுத்த வரைக்கும் பாம்புகளுக்கு ஃபேவரா போலான்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. நான் அவங்களுக்கு தந்தேன், அவங்க கிட்ட தான் அது இருக்கணும்ன்ற மாதிரி பாம்புகளுக்கு பாதுகாப்பா நிறைய இடத்தை அமைச்சு தராரு. அதாவது இந்த காட்டு பகுதியில நிறைய தடைகளை உருவாக்குறாரு. அது எல்லாத்தையும் மீறி வந்தாதான் ஒளிச்சு வச்சிருக்க நாகமணியை எடுக்க முடியும். நாகமணி எங்க இருக்குன்றது பாம்பு கூட்டத்துக்கு மட்டும்தான் தெரியும். பாம்பு கூட்டத்தோட வம்சாவளி வருவாங்கல்ல, அவங்க மன்னர்களா ஆட்சிலாம் செய்வாங்க. இந்த சமயம் வெளிநாட்டை சேர்ந்தவங்க படையெடுத்துலாம் வருவாங்க. இங்க இருக்க நாகமணியை கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த சமயம் ஒரு மன்னர் இருப்பாரு, வீரம் மிக்கவரா இருப்பாரு. அவர் யானை மூலியமா எல்லாரையும் காலி பண்ணுவாரு. என்னதான் இருந்தாலும் சரி, இவரோட படம் நாளுக்கு நாள் வீக் ஆகிட்டே வருது. இதுக்கப்புறம் எப்படி நாகமணியை நான் பாதுகாக்க போறேன்ற மாதிரி இவருக்கு லைட்டா பயம்லாம் வருது. ஆக்சுவலா இவர்கிட்ட இருக்க அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, எப்படியாவது அந்த நாகமணியை நம்ம தூக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ராஜா கதையை முடிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. ஒரு பணிப்பெண் மூலியமா இந்த விஷயம் இவருக்கு தெரிய வருது. அதாவது ராஜாக்கே தெரிய வந்துருது. ராஜா அதுக்குள்ள என்ன பண்றாருன்னா ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிடுறாரு. அதே மாதிரி அந்த இடத்துக்கு போறதுக்காக ஒரு மேப்பையும் கிரியேட் பண்ணிடுறாரு. இப்ப அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, சூழ்ச்சி பண்ண மாதிரி இவரோட கதையை முடிக்கிறாங்க. இவர் இது எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருந்திருப்பாரு. நான் நாகமணியை ஒளிச்சு வச்சிட்டேன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இது நாகமணியை ஒளிச்சு வச்சிட்டாரா, இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இவர் ஆசையா ஒரு யானையை வச்சிருந்தாருல, அந்த யானையோட கதையை ரொம்ப கொடூரமா முடிக்கிறாங்க. ஒரு மன்னர் கடைசியா இறந்து போனார் பாத்தீங்களா, அவர் பேரு வீரபத்ரன் அப்படின்றது. அவருக்கு அந்த யானைனா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா கொலைலாம் பண்ணுது பாத்தீங்களா, அது அந்த யானையும் வீரபத்ரனும் தான். ஆன்மா மாதிரி வந்து கொலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் இந்த பகுதிக்கு அதை எடுக்கிறதுக்கு வரக்கூடாது, அப்படி எடுக்கிறதுக்கு வந்தா கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க கொலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆர்மி ட்ரெஸ் போட்ட பெரியவர் தானே சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்க எதுக்காக இங்க இருந்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் சிலர் கேள்வி கேட்கிறாங்க. அவர் அதுக்கு எதுவுமே சொல்லாம இருக்காரு. இப்ப வர்மாக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ப்ரொஃபசர் தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. கடைசியா ஒரு மன்னர் இறந்து போனார்ல, அவரோட வம்சாவளி இன்னமும் அந்த நாகமணியை பாதுகாத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் ப்ரொஃபசர் சொல்லியிருப்பாரு. அவங்க கிட்ட தான் 3வது மேப் இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு.
இப்ப இந்த வயசானவர் பேசிட்டு இருக்கும் போது வர்மா இருக்கார்ல, பின்னாடி வந்து சட்டுன்னு ஒரு பொருளை வச்சு இவரோட கழுத்தை நெரிக்கிறாரு. அதாவது இவர் தான் அந்த மன்னரோட வம்சாவளின்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப கொடூரமா இவரோட கதையை முடிச்சிடுறாரு. இவர்கிட்ட தான் கண்டிப்பா அந்த 3வது மேப் இருக்கும்னு யோசிக்கிறாரு. இப்ப அங்க இருக்க பகுதியில எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. இவர் நினைச்சது சரியா போயிருது. இங்கதான் அந்த 3வது மேப் இருக்கு. இது மூலியமா எக்ஸாக்டான இடத்துக்கே நம்ம போயிடலாம், புதையல் நமக்கு கிடைச்ச மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. அந்த இடத்துக்கு முன்னேறலான்ற மாதிரி வர்மா யோசிக்கிறாரு. கூட அந்த 2 பேருமே வராங்க. இவங்க 3 பேர் வந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல ஏகப்பட்ட பாம்பு இருக்கு. எல்லாமே இஷ்டத்துக்கு இங்க இருக்கவங்களை அட்டாக் பண்ணுது. கூட வந்த 2 பேரோட கதை முடிஞ்சிருது. இப்போ ஒரு பெரிய பாம்பு வர்மாவை அட்டாக் பண்றதுக்காக வருது. அது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இவர் போராடுறாரு. ஆனா அந்த பாம்பு இவரை கொத்துற மாதிரி வருது. அப்பன்னு பார்த்து மேல இருந்து கழுகு இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்து அந்த பாம்பு கூட சண்டை போடுது. 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பாம்பு ஏற்கனவே வர்மாவை சுத்து போட்டிருக்கோம். இப்ப கழுகு இருக்கு பாத்தீங்களா, வர்மாவையும் பாம்பையும் சேர்த்த மாதிரி இங்க இருந்து தூக்கிட்டு போகுது. இது வரைக்கும் தான் இவர் எழுதி வச்ச பேப்பர்ல இருக்கு. என்ன சார் இது வரைக்கும் தான் இருக்கு, மீதி கதை எங்கன்ற மாதிரி ஏமா கேக்குறாங்க. இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இந்த கேசவன் சொல்றாரு. பொய் சொல்லாதீங்க சார், அந்த வர்மா உங்களை பார்க்கறதுக்காக வந்தாரு, அங்க இருந்து அவர் தப்புச்சாருன்னு முதற்கொண்டு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நீ யாரு, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்ன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சார் இது விஷயமா நான் சந்திக்கிற முதல் ஆள் நீங்க இல்ல சார், ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட பேசிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்ச மீதி விஷயத்த சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவருமே சரி வாங்கன்ற மாதிரி வேற ஒரு இடத்துக்கு கூட்டு வராரு. இன்னும் சீக்ரெட்டான பிளேஸ்க்கு கூட்டு வராரு. அங்க சில பேப்பர்ஸ்லாம் இருக்கு, இதை பாருங்கன்ற மாதிரி இவர் காட்டுறாரு. இவங்களுமே மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா வர்மா ஒரு இடத்துல எந்திரிக்கிறாரு. நல்ல வேலை நமக்கு எதுவுமே ஆகலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அந்த பகுதியில ஒரு இடத்துல வெளிச்சம் ஹெவியா வருது. எங்க இருந்து இந்த வெளிச்சம் வருதுன்னு ஃபாலோ பண்றாரு. அங்க ஒரு கதவு இருக்கு. இவருமே கதவை திறந்து உள்ள வந்துடுறாரு. இதுதான் ஈகிளோட உலகம் போல. ஆக்சுவலா ஈகிளா மாறுவாங்கல்ல, அவங்க எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. அங்க இருக்க ஒரு பொருளை எடுக்க சொல்றாங்க. இவருமே எடுக்கிறாரு. இந்த ஈகிள் குரூப்பை சேர்ந்தவங்களுக்கு நாகமணி தேவைப்படுது பாத்தீங்களா, அதை பத்தி வெளிப்படையாவே வர்மா கிட்ட சொல்லிடுறாங்க. நாகமணி இருக்கிற இடத்துல நிறைய புதையலும் இருக்கு, புதையல்ல எவ்வளவு வேணா நீ எடுத்துக்கோ, எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. அந்த நாகமணி எடுத்து எங்க கிட்ட தந்துரு, நீ குழி தோண்டும் போது நிறைய பிரச்சனை வரும், அது எல்லாத்தையும் நாங்க சமாளிச்சுக்கிறோம், நீ குழியை மட்டும் தோண்டுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இடத்த காமிச்சிடுறாங்க. இவரும் சரின்ற மாதிரி அந்த இடத்துல குழியெல்லாம் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. இவர் குழியை தோண்ட ஆரம்பிச்சோடனே அந்த யானை இருக்கு பாத்தீங்களா, இந்த பகுதிக்கு வந்துருது. இது எல்லாத்துக்கும் ஈகிள்லாம் தயாரா தான் இருக்காங்க. இந்த யானை மேல வரவர் பேரு வீரபுத்திரன்னு சொல்லியிருப்பேன். இவர் எப்படியாவது சமாளிக்கணும்ன்ற மாதிரி இவங்க மேஜிக்கல் பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கூட 3 பேருமே சேர்ந்த மாதிரி சண்டை போடுறாங்க. நீ பாட்டுக்கு குழியை தோண்டுன்ற மாதிரி இவர்கிட்ட சொல்றாங்க. வர்மா இருக்கார்ல, குழியை வேக வேகமா தோண்டிட்டுலாம் இருக்காரு. இவங்க யானை கூட சண்டை போடுறாங்க பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல யானையை இங்க இருந்து மறைய வச்சிடுறாங்க. அப்பாடா யானையை போக வச்சிட்டோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா வேற ஒரு மிருகம் வருது. சிங்கமும் யானையும் கலந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மிருகம் வருது. இதோட பேக் ஸ்டோரி என்னன்றது நமக்கு தெரியல. அது பயங்கரமா சண்டை போடுது. ஆக்சுவலா இந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அவங்க 2 பேரும் அந்த யானை தூக்கி போட்டுது. அவங்க காயப்பட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. சோ இந்த எட்டு லேடி இருக்காங்கல்ல, அவங்க தான் மேஜிக்கல் பவர் மூலியமா சமாளிச்சிட்டு இருக்காங்க. போக போக வர்மாக்கும் காயம் பட்டுருது. எப்படியாவது அதை அழிக்கணும்ன்ற மாதிரி இந்த லேடி தான் தனியா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லேடியும் காயப்பட்ட மாதிரி ஆளுங்களுக்கு பக்கத்துல போய் பொத்துன்னு விழுறாங்க. அப்ப அந்த நபர் இருக்கார்ல, நம்ம டீம்ல நீயாவது இருக்கணும், இங்க இருந்து தப்பிச்சிருன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த எட்டு லேடி ஏத்துக்கிறாங்க. இங்க இருந்து பறந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அதே சமயம் ஒரு பெரிய பாம்பு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த பாம்பு இருக்குல்ல, பத்திரமா இந்த இடத்த பாத்துக்கணும்ன்ற மாதிரி பாத்துக்க ஆரம்பிக்குது. வர்மாக்கு என்னாச்சுன்னு நமக்கு தெளிவா காட்டல. பேப்பரை திருப்பி திருப்பி ஏமா படிச்சுட்டு இருக்காங்கல்ல, அப்ப அதுக்குள்ள ஒரு மேப் கிடைக்குது. அதை எடுத்துட்டு சைலண்டா கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள நிறைய பாம்பு இருக்கிற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் கேசவனா ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார்ல, அவரோட கண்ணெல்லாம் வெள்ளையா மாறுது. ஏன் எதுக்குன்றது கிளியரா தெரியல. இன்னும் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்க தானே செய்யுது. அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் செகண்ட் பார்ட்ல வரும்ன்ற மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து படத்தை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.